தற்போது நம்முடைய அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் புகழேந்தி நம்மோடு இருக்கிறார். இந்த கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றதா, மறைமுகமாக இரண்டாம் கட்ட தலைவர்களோடு பேசினார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் புகழேந்தி நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த தாவேக தலைவர் ஒரு அறிக்கை அதிமுக கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டது. இதனால அதிமுக தனித்து போட்டியா அல்லது விஜய் தனித்து போட்டியா சார்? ஒரே குழப்பமா இருக்கு. கூட்டணி அதிமுக கண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டணும் சத்தியம் டிவில. என்னன்னா, ஒரு நகைப்புக்குரிய விஷயத்தை சிரிக்காமலே பேசிட்டு இருக்கீங்கல்ல நீங்க, அதுக்காக எனது பாராட்டுகள். என்னன்னா, ஏற்கனவே இந்த சேனலுக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுகவோட கூட்டணினா விஜய் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார்னு நான் சொன்னேன். உங்ககிட்டயே பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு நடுவுல பழனிசாமி என்ன பண்ணாரு? எங்களை பத்தி பேசவே இல்லை, எங்களை பத்தி ஒன்னும் குறை சொல்லவே இல்லை, விஜய் எங்களோட வந்துருவாருன்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒப்பீனியன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அசிங்கமா இல்ல? இப்ப கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சார் 20% ஓட்டு தான் எங்ககிட்ட இருக்குன்னு திருப்பி அந்த மன்னிக்கணும், திருப்பி கிடையாது, திருப்பி எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது அந்த 20% ஓட்டு இப்ப இருக்கா இல்லையா, வருங்காலத்துல என்ன ஆகும்னு ஒரு கணக்கெல்லாம் போட மாட்டாங்களா யாராவது? ஆகவே அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சர் ஆகணும், அவர் பெரிய ஆள் ஆகணும்னு உள்ள வராரு அவரு. அப்போ விஜய் அந்த ஸ்ட்ராங் எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் யூத் இருக்காங்க கையில, ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட வர்றவர்கிட்ட போய் பழனிசாமியோட சேர்ந்தா 10 தேர்தலில் தோத்து நிக்கிறவரோட சேர்ந்தா என்ன கதியா வரவர்? அந்த பேனரோட போனா என்ன ஆகும்? இவர் முதலமைச்சர் அவரை ஒத்துக்குவாரா, அவர் முதலமைச்சர் இவரை ஒத்துக்குவாரா? சோ திஸ் இஸ் இஷ்யூ ப்ராப்ளம். ஆகவே பழனிசாமி கூட்டணிக்கு யாருமே இல்லைங்க. எனக்கு ஒண்ணு என்னன்னா, அதிமுக ஒரு பெரிய இயக்கம், பெரிய கட்சி. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசமே ஆனா ஒரு அதிமுக கூட்டணி இல்லைன்னா அவர் அறிவிக்கிறார். அதுக்கு முன்னாலேயே அதிமுக அதை அறிவிச்சிருக்கலாமா சார்? அதை அறிவிக்காம இவங்க அறிவிக்கிறாங்களா? கேட்கிறேன். இந்த புள்ளிதான் கண்ணன் சரியா வந்தீங்க. அம்மாவும் தலைவரும் இருக்கின்ற வரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வேற யாரும் சொல்ல முடியுமா? ஹலோ, கதவுகள் டோர் திறக்குமா, கூட்டணிக்கு சேர்த்துக்குவாங்களா, ஏதாவது சேர்த்து சீட்டு கொடுப்பாங்களா, 4 சீட்டு 5 சீட்டு கொடுப்பாங்களான்னு மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கின்ற நிலை போய் அதிமுக பிற கட்சிகளை தேடி போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதுதான் வீக்னஸ். அதை சொல்லவே கூடாது. அதிமுக தனியா நிற்குதுங்க, நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட பரவாயில்ல. விஜய் வருவாரா, பிரேமலதா விஜயகாந்த் இருப்பாங்களா கண்டினியூஸா, வேற ஏதாவது கட்சி வருமா, திருமாவளவனை பிரிச்சு விட்டா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏடிஎம்கேக்கு வீக்னஸா போயிடுச்சு. ஆகவே இது உருவாக்குனது இவங்க தான். இப்ப எங்க போய் பிச்சுக்கிறது, மண்டையை பிச்சுக்கிறதுன்னு தெரியாம அலையிறாங்க. ஆகவே விஜய்க்கு என்ன பாதகன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேட சேர்ந்தாருன்னா பழனிசாமி மேல இருக்க வெறுப்பெல்லாம் அவர் மேல சேர்ந்து போயிடும். ஆகவே கூட்டணிக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கேட விஜய் கூட்டணி வச்சுக்கவே மாட்டார். அதை தெளிவுபடுத்துறதுதான் இமீடியட்டா அறிக்கை கொடுத்துட்டாங்க. டைவர்ட் ஆகுது, இதை சில ஊடகங்களும் மற்றவங்களும் சித்தரிச்சு பெருசு பண்றாங்க, தப்பா கொண்டு போறாங்கன்னு சொல்லிதான் அவங்க அறிக்கையை விட சொல்லி அறிக்கையை விட்டாச்சு. அது இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் இது கூட்டணிக்காக, பேச்சுவார்த்தைக்காக, சீட்டுக்காக, அதெல்லாம் போய் இவங்களோட வீக்னஸா இருக்கு ஏடிஎம்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீக்கா இருக்க பாயிண்ட்டை யாருமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணிக்கு வரமாட்டார் விஜய்ங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. இனிமேலாவது திருந்தணும். ஒரே ஒரு டவுட் சார், எனக்கு டவுட். நேற்று அந்த நாளிதழ் அந்த வெளியான அந்த கட்டுரை அதிமுகவுடன் அந்த கூட்டணி தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று இறுதி செய்யப்பட்டதாக அந்த கட்டுரையில தகவல் இருந்தது. இது ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதானா சார்? தாவேகா கூட இபிஎஸ் பிரிவு போய்ங்க, அந்த கட்டுரை கற்பனை, அதுக்கு பேரு கட்டுரை கிடையாது, கற்பனைன்னு பேரு. அது கற்பனைக்கு மீறி தலைக்கு வந்ததெல்லாம் எழுதி அதை கட்டுரைன்னு எழுதுறது நியாயமா? சொல்லுங்க பாப்பா. யாரு உட்காந்து பேசினா? விஜய் யாரை சந்திச்சாரு, யாரோட பேசுவாரு? கட்சி தலைவர் அவர் வெளியிலேயே வரல, இன்னும் யாரோட பேசவும் இல்லை. எல்லாம் மிஸ்டர் புசிலி ஆனந்த் தான் பேசிட்டு இருக்காரு. இதுதான் பார்க்கணும். ஆகவே தவறா பேசுறது, ஜனம் வேலை இல்லாம ஏதாவது ஒன்று எழுதுறது, கூட்டணி வந்துருங்க, இவங்க சீட்டு பிடிச்சிக்கிறாங்க, இவர் சிஎம்ங்க பாருங்க, இதெல்லாம் பொய். நம்பவே நம்பாதீங்க. என்ன சொல்றது, இந்த வேலையற்றவர்கள் செய்கின்ற காரியங்கள்லாம். ஆகவே இப்போ நான் இப்படி பேசுறேன் கண்ணன், 20% ஓட்டுன்னு சொன்னேன்ல,
அதுல மதில் மேல் பூனையா இருந்து இந்த வாக்காளர்கள் தொடர்ந்து ஓட்டு போடுவாங்கன்னு என்ன கேரண்டி? நான் போடுற ஓட்டு ஏடிஎம்கே தோத்து போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பல ஓட்டர்ஸ் மாறி போட்டு விஜய்க்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைமை ஏடிஎம்கேக்கு வந்துடும். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 28-30% வாக்குகள் அவங்க கட்சியிலிருந்து மாறாது. கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், அண்ணன் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், இப்படி அந்த குரூப் அப்படியே இருக்கு பாருங்க. கொங்கு கட்சி, இவங்க ஈஸ்வரன், அவங்க இவங்க கட்சியெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 10%. சும்மா ஒரு கால்குலேஷனுக்கு சொல்றேன், யார் எவ்வளவுன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு தகராறு போக விரும்பல. அதனால 10% ஓட்டு கம்மி குறைஞ்சி எடுத்தீங்கன்னோட 40% ஓட்டு அவங்க கையில இருக்கு. இவர் 20% வச்சீங்கன்னா 60% ஆச்சு. 80% தானே போராகும். இந்த 20% விஜய் வாங்கி ஆகணும். விஜய் வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கணும். அப்பனா ஏடிஎம்கேக்கு தானே வீழ்ச்சி. ஒற்றுமை இல்லாம இருக்கிறதால அங்கதானே அடிவிடும். அதனால எந்த காலத்திலையும் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல திமுகவுக்கு போய் பெரிய சாதகமா இது முடியும். ஆனா அடுத்த எலெக்ஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் விஜய் மேல வளர்ந்து வர பார்ப்பார். கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க பார்ப்பார். இளைஞர்களை வச்சு அதிகமான 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு பார்ப்பார். 3வது இடத்துக்கு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு தெரியாது. அதிமுக கூட இந்த பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி சார். அதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் இது போன்று தாவேக அறிவித்தது தங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தெரிவித்திருந்தார்.